உங்க ஊர்ல எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க எல்லாம் எப்ப எழுத ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நாங்க 2600 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டோங்க. எங்க கிட்ட தனியா ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. 2600 வருஷமா எங்களுடைய மொழி இன்னும் சாகாம இருக்குது. இட் இஸ் அ லைவ் லாங்குவேஜ், இட் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். இன்னைக்கு வரைக்கும் அந்த மொழி ஏன் உயிரோட இருக்குதுன்னா, மொழி காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே உருவாக்கி மாறிக்கிட்டே இருந்திருக்கு. புதுசு புதுசா வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் கூட நாங்க வந்து எங்களுடைய தமிழ் மொழியில அதற்கான சொல்ல நாங்க உருவாக்கிக்கிறோம். கலைச்சொல் அகராதின்னு எங்களுக்கு தனியா ஒண்ணு இருக்கு. அது இல்லாம தொழில்நுட்ப அகராதின்னு எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த மனுஷன் யாரோ ராஜா எல்லாம் கிடையாது. உங்க ஊர்ல யார் படிச்சிருப்பாங்க? மன்னர் குலத்தவர் படிச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல அப்படி கிடையாது. பானை செஞ்சவன் படிச்சிருந்தான், குயவன் படிச்சிருந்தான். அவனுக்கு தான் முதல்ல கல்வி அறிவு இருந்துச்சு. ஏன்னா அவன் தான் பேரை முதல்ல வெட்டினான் பானையில. அப்போ இந்த தமிழியை முதல்ல எழுதினவன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஒரு பாட்டர். அப்போ ஒரு சமூகமாக நாங்க மத்த சமூகத்தில் இருந்தத மாதிரி மன்னர் பரம்பரை, இந்த பரம்பரை அப்படின்னு நாங்க ரெண்டு விதமாக, எங்க கிட்ட வந்து சோசியலா எந்த விதமான கிளாசிபிகேஷனும் எங்க கிட்ட இருந்தது கிடையாது. we were all one. ஒரே மாதிரியான சமூகமா எல்லா விஷயங்களையும் எல்லா மக்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு சமூகமாக நாங்க இருந்தோம்.